வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு சில கமெண்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு கமெண்ட் பார்த்தியா, மோட்டோ G34 5G சைலண்ட் மோட் சோதனைகள். சைலண்ட் மோட் சோதனைகள் எனக்கு புதுசாக இருக்குது. சைலண்ட்டில் எதுவும் வைப்ரேட் ஆகலையா அந்த மாதிரியா? ஒருவேளை எனக்கு டவுட் என்னென்னா, பவித்ரன் அவர் தான் கேட்டிருக்காரு, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிட்டேன். எதுக்கு சொல்கிறேன்னா, இப்போ இந்த ஃபோனே ஆக்சிடென்டலாக என்ன ஆகும்னா, சும்மா நான் யார்கிட்டயே பேசிகிட்டு இருக்கும்போது இப்படி வச்சுருப்பேன்டா. இப்போது நம்ம எதாவது பண்ணுறோன்னா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது என்ன ஆகிடும்னா, ஃப்ளிப் டு ஷூக்கு போயிடும். இப்போ இது வந்து ஆல்ரெடி ஷூவில் தான் இருக்குது. இப்போ இங்கே பாரு, லவுட் மோடுக்கு வந்துடுச்சு. இப்போ ஃபோனை வந்து நான் இப்படி சும்மா வச்சு பேசிகிட்டு இருக்கேன் யார்கிட்டயாது, நீங்கள் பார்த்தீங்களா, நீங்கள் போனீங்களா, வந்தீங்களா அப்படின்னும் போது இப்போ லைட் எரிஞ்சுதா, அது ஏன்னு பார்த்தோன்னா ஃப்ளிப் டு ஷூ போயிடும். இதே பிக்சல் ஃபோன்லேயே இந்த சோதனைகள் நடந்திருக்கு. ஒரு சிலருக்குலாம் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, அலாமே எனக்கு அடிக்கிறது கேட்கல. சம்டைம்ஸ் வந்து நான் காலையில் ஒன்று எழுப்புறேன்னு சொல்லி நான் கால் பண்ணேன், 4-5 தடவை கால் பண்ணேன், நீ எடுக்கவே இல்லை. அது தெரியாமல் நைட்டு ஃபோனை யூஸ் பண்ணிட்டு இப்படி வச்சுட்டு படுத்துட்டேன் அப்படின்னு வாங்கி முடிஞ்சு போச்சு, மொத்தமாக முடிஞ்சது. ஸோ இது வந்து இந்த ஃப்ளிப் டு ஷூ ஒரு பிரச்சனை. அப்புறம் சம்டைம்ஸ் வந்து சென்சார் கொஞ்சம் கோளாறாக இருந்தது, ரொம்ப அக்ரெசிவாக இருந்ததுன்னு என்ன ஆகும்னா, ஒரு சிலருக்குலாம் பார்த்துருக்கலாம் நீங்கள், ஃபோனில் வந்து மச்சா என் ஃபோட்டோ பார்த்தியா அப்படின்னு காட்டிகிட்டு இருக்கும்போது லைட்டாக இப்படி ஜெர்க்காச்சுன்னா போதும், உடனே இப்படி திரும்பும், இப்படி கொண்டாந்து அதுக்குள்ளே உடனே இப்படி வராது. உடனே நம்ம இப்படி என்னடா இது இப்படி திரும்பாங்க, என்ன ரொம்ப டார்ச்சர் பண்ணுறான்டா. இது நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், நிறையா வாட்டி ஃபீல் பண்ணியிருக்கேன். ஆமாம். ஸோ அந்த மாதிரியான இஷ்யூஸ்லாம் பார்த்துருக்கலாம்ல. ஸோ அந்த மாதிரி இவருக்கு வந்து என்ன ஆகுதுன்னா, G34 5Gல சைலண்ட் மோட் சோதனைகளில் மாட்டிட்டு முழிக்கிறாரு. வேறு யாராவது மோட்டோவில் ஃபோன் யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி சோதனை இருந்ததுன்னா சொல்லுங்கள். நீ வந்து எப்படி? நம்ம எப்போ மோட்டோ நமக்கு அந்த மாதிரி பிரச்சனைலாம் எதுவும் இல்லை. ஏன்னா இதுலேயும் ப்ராக்சிமிட்டி நல்லா தான் இருக்குது, பிரச்சனை இல்லை ப்ரோ. இப்போ ரெட்மி 12 5G நம்ம இப்போ வாங்கி ரிவ்யூலாம் போட்டிருந்தோம், அப்பாட்ட கொடுத்துருந்தோம்ல, அந்த ஃபோனில் ஒரு பிரச்சனை என்னென்னா, வாட்ஸ்அப் உள்ளே போகிறோம்ல, உள்ளே போய்ட்டு ஒரு ஆடியோ கேட்கும்போது என்னென்னா, நம்ம இப்படி வச்சு கேட்டாலே ஆடியோ இதாகும். அந்த மாதிரி நம்ம சப்போஸ் கேட்டுட்டு எப்பயாவது வெளில வந்துட்டோன்னா, அது லூஸ் என்ன பண்ணுது, இவன் இன்னும் ஆடியோ கேட்டுட்ருக்கான்னு நினச்சா டிஸ்பிளே அப்படியே வச்சுருக்கு, வேக்கே ஆக மாட்டுது. அப்போ நம்ம என்ன நினைப்போம், ஃபோன் வந்து சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சு போல இருக்குது அப்படின்னு நினச்சிடறோம். அது பார்த்தா அப்படியே இருக்கு ரொம்ப நேரம், செக்யூரிட்டிக்காக காதில் வச்சான். எவ்வளோ நேரம் அப்படியே இருந்திருக்கு, எங்கள் முழுக்க வீட்டுக்கு வந்து கிளிக்கிற அந்த பழைய ஃபோன் நல்லா இருந்துச்சு, இது ஸ்க்ரீனே ஆன் ஆகல. 8 Pro, ரெட்மி 8 Pro அதுவே நல்லா இருந்துச்சு, இது ஸ்க்ரீனே ஆன் ஆகல. அப்புறம் எல்லாம் சேர்ந்து ஆஃப் பண்ணி ஆன் பண்ணாங்களாம், சைடில் அமுக்கி லாங் ப்ரெஸ் பண்ணால் ஆஃப் ஆகி ஆன் ஆகல. அந்த மாதிரி பண்ணதுக்கப்புறம் தான்டா வருது. இந்த பிரச்சனையை பற்றி தான் நான் போக்கோ X6ல பேசியிருப்பேன். அதான் அது வாட்ஸ்அப் பிரச்சனையா? ஆமாம்மா, ரெண்டும் ஒரே மாதிரி தான். வாட்ஸ்அப் பிரச்சனை இல்லை, ப்ராக்சிமிட்டி சென்சார் நேட்டிவாக ஹார்ட்வேர் லெவலில் இல்லாதது தான் பிரச்சனை. அதுவாக டிடெக்ட் பண்ணிக்குது. அப்போனா இது எவனோ இப்போ காது பக்கத்தில் வச்சிருக்கான் அப்படின்னு டிடெக்ட் பண்ணி ஸ்க்ரீன் ஆஃப். அதே மாதிரி ஒரு தடவை இப்போ என்ன ஆகுனா, இந்த சென்சார்ஸ் எல்லாம் இருக்குல்ல, ப்ராக்சிமிட்டி சென்சார், ஆம்பியன் சென்சார்லாம் என்ன ஆகுனா, டெம்பர்ட் சில சமயங்கள் ஓட்டும் போது இப்போ இருக்கிற சென்சார்ஸ்லாம் ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லலாம். ஒரு 7-8 வருஷம் பின்னாடி இருக்கும்போதெல்லாம் கூட சென்சார் இருந்தது. அப்போலாம் என்ன ஆகுனா, டெம்பரோ ஸ்க்ரீன் கார்டோ ஓட்டும் போது அதனால் மறைஞ்சி பாதி நேரம் ப்ராக்சிமிட்டி சென்சாரும் ஆம்பியன் சென்சாரும் சரியாக வேலை செய்யாது. பிரைட்னஸ் பார்த்தா இப்போ பாரு லோவுக்கு போய்டும். சரியா, ரொம்ப லோவுக்கு போய்டும். ஏன்னா இருட்டில் இருக்கான்னு லோ பண்ணிக்கிட்டே போகும். பிரைட்னஸ் ஏற்றினாலும் அதுவே லோவுக்கு போயிடுதுன்னு சொல்லி எல்லாரும் ஆட்டோ பிரைட்னஸ் யூஸ் பண்ண முடியாமல் இருப்பாங்க. ப்ராக்சிமிட்டி சென்சார் இஷ்யூன்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்கிட்ட சொல்லும்போது, நான் ஃபஸ்ட் எடுத்ததுமே என்ன சொல்லுவேன்னா, ஃபோன் வாங்கினேன், இப்போ தான் யூஸ் பண்ண ஆரம்பித்தேன், இப்போது தெரில, திடீர்னு 2 நாளாக வந்து எனக்கு கால் அட்டன் பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்கள் அப்போல்லாம் டிஸ்பிளே வேக் ஆகி கடுப்பேற்றுது, சரியாகவே ஒர்க் ஆக மாட்டேங்குதுலாம் சொல்லுவாங்க. என்ன ஸ்க்ரீன் கார்டு ஏதாவது புதுசாக ஓட்டினீங்களா? ஆமாம் அப்படின்வாங்களா, அதை பிச்சிருங்க அப்படின்னு பிச்சு ஒன்று சரியாயிடும். இல்லை, ஒரு சில பேர் ஃபிங்கர் பிரிண்ட் வராதுன்னு சொல்லுவாங்க. நம்ம ஸ்க்ரீன் கார்டு ஃபிங்கர் பிரிண்ட் வராது அப்படின்னு சொல்லுவாங்க. அது சாம்சங். அதான் இது இந்த ப்ராக்சிமிட்டி வந்து நான் அதனால தான் நத்திங் 2 எல்லாமே கேட்ட, ப்ராக்சிமிட்டி எப்படி ப்ரோ இருக்குது, நல்லா இருக்கா அப்படின்னு. ஏன்னா அந்த பிரச்சனை வந்தது கொஞ்சம் இருப்பாக தான் இருக்குது. அது சாஃப்ட்வேர் பேஸ்டு ப்ராக்சிமிட்டி, அதாவது கேமராவை இதெல்லாம் வச்சு யூஸ் பண்ணி நான் வந்து ப்ராக்சிமிட்டி கொண்டு வரேங்கிறது வந்து ப்ராக்டிக்கலாக மொக்க தான். ஆனால் இவங்க என்ன தெரியுமா கிளைம் பண்ணுறாங்க, நாங்கள் கடந்த பல வருடங்களாக இந்த மாதிரி சாஃப்ட்வேர் ப்ராக்சிமிட்டி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம், கேமரா எல்லாத்தையும் யூஸ் பண்ணி நாங்கள் ட்ரை பண்ணுறோம், அதில் நாங்கள் வந்து இது பல ஜென்ரேஷனாக ட்ரை பண்ணி அட்வான்ஸ் லெவல் தான் நீங்கள் இப்போ யூஸ் பண்ணுறீங்கன்னு இவ்வளோ சொன்னாலும். இப்போ ஈவன் இந்த வீடியோவில் யாராவது ஒருத்தர் பார்க்க முடிஞ்சால் ஷாமி கம்யூனிட்டி அதில் இருந்து யாராவது பார்த்துருந்தீங்கன்னா ஓகே, அது ஒர்க் ஆகலை, நல்லா இல்லை. ஆமாம். ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ப்ராக்சிமிட்டி வந்து நேட்டிவாக இருக்கிறது பெட்டரு, இல்லாத பட்சத்தில் தலைவலி தான். அதை கொடுத்துருங்க, ப்ராக்சிமிட்டி சென்சார் ஒன்று கொடுங்க. அது கொடுக்குறது என்ன 3.5 ஜாக் தான். இல்லை ப்ரோ, ஆக்சுவலாக ப்ராக்சிமிட்டி இல்லைன்னா அந்த ஃபோன் வந்து பாக்கெட்டுக்குள்ளே வைக்கும்போது பாக்கெட் மோன் ஒன்று இருக்கும்ல, அதுவும் இருக்காது. ஆமாம், அந்த பிரச்சனையும் வந்துடும். நமக்கு ஃபோன் இப்போ நம்ம எப்போயாவது ஆன்லேயே வச்சிருக்கோம், பாக்கெட்டுக்குள்ளே வைக்கும்போதுனா அப்பயுமே அது ஆன்லேயே இருக்கும். ஏன்னா எந்த ஃபோனாக இருந்தாலும் என்ன ஒன்று பண்ணுதுன்னா, இப்போ இந்த ஃபோனே எடுத்துக்கேன், பாக்கெட்டில் இருக்கும்போது ஃபோன் கால் அடிச்சதுன்னா ஸ்க்ரீன் வேக் ஆகிடுது பாக்கெட்லேயே. நம்ம எடுக்கும்போதே அட்டன் ஆகிடும். அது எடுக்கும்போது நம்ம ஒரு சில நேரம் அவனை அவாய்ட் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு இருப்போம், அவன் காலே அட்டன் பண்ணி விட்டுரும். யாரா அவன் நீ அவாய்ட் பண்ண நினச்சது? அது நேரில் வச்சுட்டு எப்படி சொல்ல முடியும்? நேரில் வச்சுட்டு என்னதான் சொல்றியா?
பாத்தீங்களா, நான் கால் பண்ணா அதை வந்து தெரியாம எடுத்துடுறாங்கிறான். அப்படிலாம் இல்லை, சும்மா சொன்னேன். சொல்கிறேன், அந்த பாக்கெட் மோடு இல்ல காரணமும் ப்ராக்சிமிட்டி அது ஒரு பிரச்சனை. அது மட்டும் இல்லைங்க, எல்லாருமே வந்து யூஐ எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்களா? இல்லை, கால் வந்தால் ஸ்க்ரீன் வேக் ஆகணும்னு மாதிரி நிறைய பேர் யூஐ மெயின்டைன் பண்ணுறாங்க. அதுவும் ஒரு பெயின் தான். இப்போ இதுலலாம் பார்த்தீங்கன்னா பேக்கெட்டில் இருக்கும்போது கால் வந்ததுன்னா உள்ளே நம்ம எடுக்கும்போது ஆட்டோமேட்டிக் கட் ஆகிடும். இப்போ லைவாகவே ஒரு டெஸ்ட் பண்ணுறேனே, நீங்கள் எனக்கு கால் பண்ணுங்களா ப்ரோ? நான் இதை கட் பண்ணி ஸ்பீடாகவே போட்டுக்கிறேன், நீங்கள் எனக்கு கால் பண்ணுங்க. பேக்கெட்டில் வை. இல்லை இப்போ இப்படியே இருக்கட்டும். இது வந்து கூகுள் டயலர், ஓகேவா? ஓகே, இப்போ நான் வந்து சைலண்டில் போட்ட காப்பிரைட். இப்போ நான் அவாய்ட் பண்ணோம் அப்படின்னு நினச்சி அது பண்ண முடியாது. இது வெளில வரல, அட்டன் தான். நான் இங்கே தானே வச்சு வெளில தள்ளுறேன், அட்டன் ஆகிடும். தெரியும், இந்த பிரச்சனை தெரியும். நான் கூட என்ன நினச்சேன்னா, இப்போ பாரு, நீ எனக்கு கால் பண்ண, இந்த ஒரு பிரச்சனை வேற இருக்கு. பேக்கெட்டில் வச்சிடுறேன், கால் போகுது. இப்போ என்ன ஒன்றா பேக்கெட்லேருந்து எடுக்கிறேன்ல, இந்த விரல் இப்படி வச்சு எடுக்கிறேன்னா, இப்படி எடுக்கும்போது கைப்பட்டு அப்பயே அட்டன் ஆகிடும். இப்படி வெளில எடுக்கும்போதே இப்படி கைப்பட்டு அட்டன் ஆகிடும், அவ்வளோதான். இது கூகுள் டயலரும் ஒரு பிரச்சனை. ஏன்னா கரெக்டாக அவன் டயலர் தூக்கி இங்கே வச்சிருக்கான், அந்த அட்டன் பண்ணுற இதை. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அட்டன் இங்கே கட்டிங்கன்னு வைப்பாங்க, ஏதாவது வைப்பாங்க, மாற்றி வைப்பாங்க. பட் இது வந்து காமனாக ஒரே இடத்துல இருக்கும். சொல்லப்போனால் இதில் இதை எந்த ஆங்கிள் எடுக்கிறதுன்னு தெரியல. இன்கேஸ் வந்து சம்டைம்ஸ் உங்களுக்கு ரொம்ப முக்கியமான கால் வந்து பேக்கெட்லேருந்து நம்ம அப்படியே அட்டன் பண்ணுறோம்னா நல்லது தான், அட்டன் பண்ணி பேச முடியும். இதுவே இவன் இப்படி வச்சு தானே யோசிச்சு பாருங்க, மேலே தள்ளினா கட்டு, வெளில ஏதோ அடிக்குதுன்னு எடுப்போம், பார்த்தா கட்டாயிருக்கும். சரி, அவனை வச்சிட்டான் சொல்லி திரும்ப உள்ள வைப்போம். சரியான பிரச்சனை எனக்கு இந்த கூகுள் டயலரா இல்லை இவனுங்க பண்ற பிரச்சனையா என்னன்னு தெரியல. யூஐ கோளாறு, இதுல ப்ராக்சிமிட்டி இருக்கு, இதுல ப்ராக்சிமிட்டி இருக்கு. ஆனா அப்பயுமே ஸ்கிரீன் வேக் ஆகிடும், நான் எடுக்கும்போது அட்டன் ஆகிடும். அதான் கால் வந்ததுன்னா ஸ்கிரீன் வேக் ஆகணும், அது வந்து பேசிக் ரூல். அந்த ரூலை வந்து அப்ளை பண்றதுனால நம்ம மாட்டிக்கிறோம். ஓகே, அடுத்து என்னன்னு பார்த்தோன்னா, அண்ணா எனி விவோ X100 அல்ட்ரா அப்படின்னு சொல்லி விக்னேஷ்னு ஒருத்தர் கேட்டிருக்காப்புல. X100 அல்ட்ரா வேணும்னா நம்ம ஜென்யூன் வெப்சைட்லாம் சொல்ல முடியாது, நீங்கள் சைனாவில் இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரை வச்சு நீங்கள் வாங்குனீங்கன்னா ஓகே, வாங்கி கூகுளோட ப்ளே சர்வீஸ் போட்டுட்டு ப்ளே ஸ்டோர் இந்த 2 ஆப்பையும் நீங்கள் போட்டிங்கன்னா மற்ற ஆப்பில் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் பண்ணிடலாம். உங்களுக்கு ஜிபே, ஃபோன்பே மாதிரியான ஆப்பாக இருக்கட்டும், வாட்ஸ்அப்பாக இருக்கட்டும், எல்லாமே பக்காவாக வேலை செய்யும். அதிலலாம் எந்த ப்ராப்ளமும் இருக்க போகிறதில்ல. பட் நேட்டிவாக ஆண்ட்ராய்டுக்கான ஒரு சில ஆப்ஷன்ஸ், எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா குயிக் ஷேர், நியர்பை ஷேர், இதெல்லாம் இருக்காது. ஓகேயா? ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, சைனாவில் அந்த இது கிடையாதுல்ல, அதனால கூகுள் கிடையாதுனால. அடுத்த கொஸ்டின், அப்பா இந்த ஹெச்டிசி பற்றி தனி வீடியோ பண்ணணும் போலையே. ஹெச்டிசிக்கு ஏகப்பட்ட பேர் வந்து ஹெச்டிசி இப்படி அப்படி ஹெச்டிசி ஃபோன் யூஸ் பண்ணியிருக்கேன், வேற லெவலில் போகுது. இல்லை, எல்லாருக்குமே ஹெச்டிசியோட ஒரு கனெக்ட் இருக்கும். எனக்குமே இருந்திருக்கு, அதில் கேமரா யூஸ் பண்ணி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கு. எல்லாருக்கும் இருக்கும், ஏன்னா ப்ரோக்கெலாம் ஏகப்பட்டது இருக்கும். ப்ரோவை பற்றி சொல்ல வேணாம், நம்ம எல்லாருக்கும் நிறையாவே இருந்திருக்கும்ல. அப்புறம் ப்ரோ இன்னொரு கமெண்ட்டு, இது வந்து திடீர்னு நான் பார்த்தேன் நம்ம சேனலில் யாரோ ஒருத்தர் சிராக்கோவை பற்றி பயங்கரமாக பேசியிருந்தேன். வர ஐயோ, அந்த கமெண்ட்டு இப்போ நான் அந்த டிஸ்பிளேல போனேன்னா டிஸ்பிளேவே மறந்துடும். ஆக்சுவலாக அவரோட அவரு அதாவது என்னன்னா, சிராக்கோவை பற்றி புகழ்ந்துருக்காரான்னு கேட்டிங்கன்னா புகழ்ந்துருக்காரு. ஆனால் அதை தாண்டி அவரோட ஆதங்கத்தை அங்கே கொட்டியிருக்காரு. எப்படின்னா, அவர் கமெண்ட்டை நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சிருந்தேன். அப்புறம் இன்னொன்று என்னென்னா, எல்லாருமே வந்து ஏஎன்சின்னு என்ன நினைக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. அந்த ஏஎன்சி வீடியோ கீழே ஏகப்பட்ட கான்ட்ரவர்சி இருக்குது. அதை பற்றி கண்டிப்பாக ஒரு நாள் நம்ம பேசி தான் ஆகணும். ஆப்பிளோட ஏர்பாட்ஸ் ப்ரோ நல்லாயிருக்கும்னு எனக்கு தெரியும். ஏர்பாட்ஸ் ப்ரோ அதாவது 2 ப்ரோ நல்லாயிருக்கும்னு எனக்கு தெரியும். ஓப்போ என்கோ இவருங்க சொல்கிறார் பேர் என்கோ ஏர் ப்ரோ யூஸ் பண்ணுங்கள் வேறு. ஸோ எல்லாமே ஓகே. நாங்கள் பேசுனது என்ன தெரியுமா, ஒரு பஸ்ஸில் நீங்கள் இருக்கீங்க, ஓகேயா, அமைதியாக நீங்கள் உட்காந்துருந்தாலும் பாட்டு நல்லா லவுடாக ஓடுது அப்படின்னும் போது, உங்களுக்கு ஊர்லலாம் எப்படி தெரியுமா வச்சிருப்பாங்க, டிரைவர் பக்கத்தில் மட்டும் வச்சிருக்கிற பஸ் நீங்கள் பார்த்துருக்கலாம். எல்லா இடத்துலையும் வைக்கிற பிரைவேட் பஸ், மண்டைக்கு மேலே வச்சிருப்பாங்க. பிரைவேட் பஸ் பார்த்துருக்கீங்களா, ஓங்கி அடிச்சாங்க 2 காது அவுட்ரா அப்படின்ற மாதிரிலாம் வைப்பாங்க. ஸோ அதை வந்து ஒரு கட் டவுன் பண்ண முடியுமான்னு தான் கேட்டார். ரெண்டாவது என்ன தெரியுமா, இப்போது ஏஎன்சியை நம்ம யூஸ் பண்ணாலும் கூட என்ன பண்ணணும்னா, அந்த ஓரளவுக்கு நிறைய இதை கட் பண்ணிடும். அமைதியான ஒரு சூழல் உட்காந்து ஃபீல் கிடச்சிரும். பக்கத்துலேயே இப்போது எஸ்ஆருக்கு வந்து யாருக்கா கால் பண்ணி பேசிகிட்டு இருக்கானா கூட எனக்கு கேட்க தான் செய்யும். அதெல்லாம் கேட்காத அளவுக்குலாம் கட் வந்து எல்லாராலையும் பண்ண முடியாது, சரியா? அதுவும் இதில் முக்கியமான ஃபேக்ட் என்னென்னா, ஆல்ரெடி பஸ்ஸே கொஞ்சம் நாய்ஸாக இருக்கும்போது எஸ்ஆர்கே மட்டும் பண்ணிடுங்க, அப்படியா உங்களுக்கு தெரியல, நல்லா இல்லைங்க, இப்படிலாம் பேச போகிறது இல்லை. அவனே ஆல்ரெடி இங்கே சவுண்டாக இருக்கிறனால அவனும் சவுண்டாக பேசினா தான் ஆப்போசிட்டில் கேட்கும்னு சொல்லி சவுண்டாக தான் பேசுவான். என் பக்கத்தில் இருக்கிறவன் பேசுறதெல்லாம் கேட்காத அளவுக்குலாம் ஏஎன்சின்னு வரலைங்க, சரியா? எல்லாரும் பார்க்கணுமே, ஓப்போ எனக்கு ஏரை யூஸ் பண்ணிப்பாரு, அந்த இதை யூஸ் பண்ணிப்பாரு, அவன் ஆப்பிளோட ஏர்பாட்ஸை யூஸ் பண்ணிப்பாரு. எனக்கு புரியுது, ஏஎன்சி வந்து நல்லாவே இம்ப்ரூவ் ஆகிடுச்சு. 3 வருஷம் முன்னாடி ஏஎன்சிங்கிறது எந்த அளவுக்கு இருந்ததோ அதை கம்பேர் பண்ணும்போது இப்போ நல்லா இம்ப்ரூவ் ஆகிடுச்சு. ஆனால் எல்லாத்தையும் கட் டவுன் பண்ணுற அளவுக்கு ஏஎன்சி கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் கஷ்டம். இப்போ அதுக்கு ஒருத்தர் சொல்லியிருந்தாரு,
ப்ரோ இந்த மெடிக்கல்ஸ் போனால் நமக்கு வந்து ஃபோம் டிப்ஸ் மாதிரி ஒன்று கிடைக்கும் ப்ரோ, அதை எடுத்து பேசாமல் காதில் வச்சு அடைச்சிட்டு உட்காந்தோன்னு எங்களுக்கு எதுவுமே கேட்காது அப்படின்னு போட்டுருந்தாரு. ஸோ இதெல்லாம் கூட ஒரு ஆங்கிள் யோசிக்கும் போது வேலிடான ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ ஆகும். பட் அப்போ கூட என்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா நம்ம மேலே நம்ம பாடியால் என்னெல்லாம் ஃபீல் பண்ண முடியும் அப்படின்னா போன் கண்டக்ஷன் நம்ம ஒன்று கேள்விப்பட்டோம். அந்த மாதிரி தான் இப்போ நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு சில சவுண்ட்ஸ் எல்லாமே என்னது, அதுவும் கைண்ட் ஆஃப் ஒரு வேவ் எனர்ஜி, அதான் வைப்ரேஷன். ஸோ அது வந்து நம்ம பாடியாலேயும் அப்சர்வ் பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ஸோ அதனால் நீங்கள் என்ன தான் அடைச்சிக்கிட்டாலும் சில சத்தங்கள் அதை தாண்டி எப்படி வருது அப்படின்னு பார்த்தா பல மூலமாக வரும். ஸோ அதனால் அது தான் ஆகும், அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஏன்னா நானும் ஏஎன்சி யூஸ் பண்ணிட்டு பஸ்ஸில் வந்தேன், நல்லா ஃபுல்லாக வச்சுருந்தேன். நானும் இவர்கிட்ட கேட்கலாம் தான் வந்தேன், என்ன ப்ரோ வச்சிருக்கேன், ஆரன் சவுண்ட் அடித்தா கேட்குது, ஏன்னா டிரைவர் மேலே உட்காந்துருக்கேன், ஆரன் சவுண்ட் அடித்தா கேட்குது. நீ அதுதான் முக்கியமான இன்னொரு பாயிண்ட்டு. நான் சைக்கிள் ஓட்டுறேன், நல்ல ஏஎன்சி பாட்டு. இதில் இன்னொரு பிரச்சனையும் இருக்குது, இதை பற்றி தனியாக பேசலாம். ஏஎன்சி ஆன் பண்ணி பாட்டு கேட்கும்போது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், ஏஎன்சி ஆஃப் பண்ணிட்டு நார்மலாக கேட்கும்போது பாட்டே சூப்பராக இருக்கும். எனக்கு அந்த நார்மலில் கேட்டது சூப்பராக இருந்துச்சு. எக்ஸாக்ட்லி, ஏன் நான் செம்மையாக ஃபீல் பண்ணேன். அதுக்கு தான் இது வந்து ஒரு பெரிய டிபேட். நீங்கள் ரெடிட்லேருந்து எங்கனாலும் போய் பார்க்கலாம், நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க எனக்கு ஏஎன்சியோட பாட்டு கேட்க பிடிக்கல, நல்லாவே இல்லை. ரெண்டு விஷயம் அங்கே இடிக்குது. ஒன்று சாங்கோட அந்த வைடு பேண்ட் ஆஃப் ஸ்பெக்ட்ரம் கேட்கவே இல்லை, ஏதோ நார்மலாக கேட்குது ஒன்று. ரெண்டாவது காதடைச்ச மாதிரி இருந்து தலைலாம் வலிக்குது, எனக்கு நல்ல ஃபீலே இல்லை, ஏஎன்சி எனக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரியான கமெண்ட் நிறைய பார்த்தேன். நான் என்ன சொல்லுவேன்னா, நம்ம அந்த பாட்டை கேட்குறதே வந்து பாட்டை கேட்கணுங்கிறதுக்காக தான். ஆனால் இந்த ஏஎன்சி ஆன் ஆயிடுச்சுன்னா அது எனக்கு ஒரு தனி ஃபீல் அது இருக்க மாதிரி உறுத்திக்கிட்டே இருக்கு, ஏதோ ஒன்று டிஸ்டர்ப் பண்ணுது, பாட்டு ஓடுது, அதுக்கு நடுவில் பாட்டு ஓடுது. இது என்ன பிரச்சனைனா, பாட்டும் பார்த்தீங்கன்னா ஒயிட் பேண்ட்ல ஜாலியாக ஓடுற பாட்டை இது போட்டு அமுக்கி வச்சிருக்கோம், அப்படி இருக்கும், அமுக்கி வச்சிரும். எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு, சரி வேணாம், நார்மலே ஓகே, எனக்கு நார்மல் கரெக்டாக இருந்துச்சு. நார்மல் தான் நல்லா இருக்கு. சரி நார்மலோட ஒருவேளை டிரான்ஸ்பரன்ஸ்ல நல்லா இருக்குமோ அப்படின்னு சொல்லி நீங்க ட்ரை பண்ணலாம். ட்ரை பண்ண என்ன பிரச்சனைனா, அது ஊர்ல இருக்கிற எல்லா சத்தத்தையும் எடுத்து காதுல விட்டுரும். பாட்டு மட்டுமா கேட்குற, அந்த இதையும் வச்சுக்க அப்படின்னு போச்சுன்னா அதை கூட எடுத்து உள்ள விட்டுரும். ஓகே, டிரான்ஸ்பரன்சி வந்து ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட், அதாவது என்வரான்மெண்ட் நாய்ஸ்லாம் கேட்குது அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு வேணா சொல்லலாம். நார்மல் ஓகே பெட்டர். என்ன தான் நான் சொல்றேன், சைக்கிளிங் போகும்போது வந்து இப்போ நம்ம ஹெட்ஃபோன்ஸ் வச்சிருக்கோம் போது அந்த ஏஎன்சி ஆன் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்கணும், கொஞ்சம் அமைதியாக நல்ல ஒரு சூழல் மாதிரி ஃபீல் ஆகுமே தவிர, பக்கத்தில் வரவன் போகிறவன் சைடில் பேக்கில் எங்கேயாவது வரும்போது 100 அடிக்கு பின்னாடி யாராவது நல்ல பெரிய வண்டி ஓட்டிட்டு வராங்க, ஆன் அடிச்சா கேட்குமானா கேட்கும். அதெல்லாம் கேட்கலன்னா அது பிரச்சனை, கேட்கலாம் பிரச்சனை. நான் பாட்டுக்கு மெய் மருந்து நடு ரோட்ல ஓட்டிட்டு போயிட்டு இருந்தேன், இறங்கி வந்து பின்னாடியே ஒரு மிதி விடும், மனுஷனா நீ அப்படின்னு. அந்த ட்ரெயின் வீடியோ ஒன்று ஃபேமஸ்ல, ட்ரெயினுக்கு முன்னாடி ஒருத்தங்க காதில் ஹெட்செட்டை மாட்டிட்டு அப்படி நடந்து போயிட்டு இருப்பான், ட்ரெயினை பிரேக் போட்டு கீழே இறங்கி வந்து அடிப்பாங்க. அந்த மாதிரி அப்புறம் என்ன அடிச்சிருப்பாங்க. இந்த சூழல்லாம் வரக்கூடாதுன்னு தான் பொதுவாக வந்து ஏஎன்சி வந்து எப்படின்னா ஒரு அக்செப்டபிள் ரேஞ்சில் வச்சிருக்காங்க. மேபி ஃபியூச்சரில் அக்ரெசிவாக இருந்தாலும் ஆப் வழியாக கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் வச்சாங்கன்னா நல்லாயிருக்கும். பட் அப்பயும் கூட நம்ம ஆளுங்க வந்து அந்த அமைதியை விரும்புகிறவங்க இருக்கலையே மேக்ஸிமம் டிவிக்கு புஷ் பண்ணிட்டு அதுலேயே இருந்துக்கிட்டு தெருவில் போயிட்டு இருந்தாங்கன்னா ரொம்ப கஷ்டம். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு நிறைய கண்டிஷன்ஸ் இருக்குது. ஓகேயா, இப்போ கூட ரீசெண்டாக வந்து நம்ம புலி டிவி அப்படின்ற மாதிரி ஒருத்தர் வந்து ஒரு ட்வீட்டில் ஒன்று சொல்லியிருந்தாரு. ப்ளஸ் அந்த சிராகோக்கு வருவோம், அந்த ட்வீட்டில் தான் இருக்கேன் பாரு, அவர் பேர் ஆமாம் புலி மீண்டும் பயங்கரமான புலியாக இருப்பார் புள்ளிய, பாயும் புலி ஜொமேட்டோ கேர் அப்படின்னு போட்டிருக்காப்புல. என்னன்னா இந்த டெலிவர் பண்ண போகிற நேரத்தில் அடுத்த ஆர்டர் உங்களுக்கு புக் ஆகுதுன்னா பிபி 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 எங்கேயோ குண்டு அடிக்க போகிற மாதிரி ஒரு அலர்ட் சவுண்ட் வரும் பயங்கரமாக. அந்த அலர்ட் சவுண்ட் எப்படி வருது அப்படின்னு பார்த்தா இங்கே பாரு, வால்யூம் அதுவே இன்க்ரீஸ் பண்ணி காதை கிழிச்சு விடுதான். நம்ம எப்போயாவது அதிகமாக வச்சோன்னா இது ஒரு இது காட்டும், அலர்ட் காட்டும்ல, அது காட்டுது, அதை காட்டுது. அந்த லட்சணத்தில் இருக்க அவர் பாவம் ஜொமேட்டோக்காரை போட்டு வச்சிருக்காரு, ஐயோ என்னையா நீ இப்படி உசுரா வாங்குற, காதை அவிஞ்சு போச்சியா அப்படின்னு போட்டிருக்காரு. நான் இதை உனக்கு அனுப்பிடுறேன். ஸோ அது பார்க்கும்போது கொடூரமாக இருந்தது. ஸோ இது எதுக்குன்னா, இதையா சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி தான் நான் இந்த ஓலா ஊபர் இந்த மாதிரியான இதில் ஒர்க் பண்ணுறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷனில் நோட்டிஃபிகேஷன் வரும். எப்படின்னா அடுத்த ரைடு புக் ஆகுது, அடுத்த ரைடு புக் ஆகுது, வேணுமா வேணுமா வேணுமான்னு சொல்லி ஒரு சவுண்ட் வரும், டன்னு வரும், நல்ல லவுடாகவே வரும். அது ஹெட்ஃபோன்ஸ் மாட்டி இருக்கவங்க நிலமே யோசிங்களேன், அதில் எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லாமல் இவருக்கு கேட்கணும்னு சொல்லி நல்லா பூஸ்ட் பண்ணி விட்டுறாங்க ஆடியோவை. காது கிழிஞ்சு போயிருது, தொடர்ந்து வேலை பார்த்தா காது பறி கொடுக்க வேண்டியதான்னு சொல்லி போட்டுருந்தார் அவர். நியாயம் தான். நிஜமாக பீப் சவுண்ட், அந்த பீப் சவுண்ட் வந்து ஃபோனில் நம்ம தண்ணி போயிடுச்சுன்னா கிளியர் பண்ணுறதுக்காக வச்சுருப்பாங்க. ஐயோ அது வந்து ஹெவியாக இருக்கும், அது நமக்கே வந்து லோடாக ஆரம்பிச்சிடும் நமக்குள்ள. நமக்கு அந்த சவுண்ட் அதான் ப்ரோ, அந்த சவுண்டே இல்லைன்னா போயிடும், அந்த சவுண்ட் நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம் அந்த மாதிரி. அதனால் அது கொஞ்சம் கோளாறு தான், அதுக்கு பயங்கர கோளாறு, கொஞ்சம் நாள் ரொம்ப கோளாறு தான். ஸோ அதுக்கு இடையில தான் இப்போ என் தலைவன் வரான்டா தலைவன் ஒரு புக் எடுத்து படிக்கிற மாதிரி. ஆமாம், அவர் பேர் வந்து விஜய் நோ ஃபியர் 2250 அப்படிங்கிறவர் தான்.
ஸோ எப்படி எப்படி இருந்திருக்குன்னு பார்த்துக்கோங்க. எவ்வளோ நேரம் ஒரு டைப் பண்ணீங்க இங்கே பாருங்க. இல்லை அப்போ எந்த அளவுக்கு அவருக்கு அந்த சிராக்கோ மேலே இன்வால்மெண்ட் இருந்ததுன்னா அது இவ்வளோ பெரிய கமெண்ட் போட்டுருந்துருப்பாரு. ஸோ இதில் ஹைலைட் என்னன்னா அவர் என்ன சொல்கிறாருன்னா மொத்த கதையும் நம்ம சொல்கிறதுக்குன்னா டைம் பத்தாது. ஸோ ஃபேக்டை மட்டும் நம்ம சொல்லிடலாம். 2019 சிராக்கோ நான் ஃப்ளிப்கார்ட்டில் சேலில் வாங்கினேன், 34,000 வாங்கினேன், வேற லெவல் ஃபோனு. ஆனால் நான் நல்லா இந்த ஃபோனை ஜாலியாக என்ஜாய் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு இந்த ஃபோன் கீழே விழுந்து உடஞ்சிருச்சு. உடஞ்சதுக்கப்புறம் அதுக்கு டிஸ்பிளே மாற்றுறதுக்காக ட்ரை பண்ணலான்னு பார்க்கும்போது அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா இந்த ஃபோனுக்கு டிஸ்பிளேலாம் மாற்ற முடியாது, வேணா 24,000 பே பண்ணுங்க, புது ஃபோன் கொடுத்துட்றோன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அவர் வந்து 24,000 கொடுத்து புது ஃபோன் போகிறதுக்கு நான் பேசாமல் வேறு ஃபோனே வாங்கிடுறேன் அப்படின்ற மாதிரி யோசிச்சிட்டாரு. அந்த நேரம் நமக்கு அப்படி தானே தோணும். இப்போ கூட காலையில் எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் வந்து நம்ம நண்பர் இருந்தால் ஒருத்தன், அவன் வந்து என்ன பண்ணானா iPhone 12 வந்து டர்ஃபில் விளாண்டுட்டு இருக்கும்போது அவன் ஃபோன் கரெக்டாக அந்த டாட் ப்ரொஜெக்ட்லாம் இருக்குல்ல ஃப்ரண்ட்டில் ஃபேஸ் ஐடி, அந்த செட்டு மேலே பால் ஏதோ விழுந்து உடச்சிருக்குது. அந்த இடத்த மட்டும் உடஞ்சிருக்கு. எத்தனை ஃபோன் வச்சிருந்தோம் ப்ரோ, என் ஃபோன் மட்டும் உடஞ்சிருச்சு அப்படின்னா இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னா டிஸ்பிளே மாற்றுறதுன்னா உங்களுக்கே தெரியாது இல்லை, சாம்சங்கில் டிஸ்பிளே மாற்றினாலே 16-17 ஆகும்னா அப்போ ஐஃபோனில் மாற்றினா. ஸோ அதனால் அவன் என்ன சொன்னான்னா பேசாமல் வேறு ஃபோன் வாங்கிடுறானே சொன்னேன். இருந்தாலும் வந்து யோசிச்சுட்டு இருந்தான். ஸோ அந்த மாதிரியான நிலைமைக்கு தள்ளப்படும் போது என்ன ஆகுதுன்னா இவர் என்ன பண்ணுறாரு, ரெனோ 5 வாங்கிடுறாரு. ரெனோ 5 வாங்கினதுக்கப்புறம் சிராக்கோல எப்படி இருக்குன்னா ஒரு கர்வ்டு பேனல் ப்ளஸ் அதில் வந்து குவாட் ஹெச்டி, அதாவது ஹை பிக்சல் டென்சிட்டி, அப்புறம் அது வந்து ஒரு POLED பேனல். ஸோ அது வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா வைப்ரண்ட்டாக இருக்கும். பை டிஃபால்ட்டே செம்ம வைப்ரண்ட்டாக இருக்கும் சிராக்கோ. நீங்கள் யார் பார்த்தாலுமே அது உங்களுக்கு பிடிச்சிடும். அந்த கலர் வந்து ரொம்ப வைப்ரண்ட்டாக பூஸ்ட் பண்ணி காட்டும். ஸோ அது என்ன ஆயிடுச்சுன்னா இவருக்கு வந்து அதை பார்த்துட்டு நேராக போய் இதை யூஸ் பண்ணும்போது தெரியாம மாட்டிக்கினேனே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்காரு. ரெனோ 5 ப்ரோ வாங்கிட்டு டிஸ்பிளே நோக்கியா மாதிரி இல்லவே இல்லை, ரொம்ப சப்டலாக இருந்தது, லைட்டாக இருந்தது. எனக்கு வந்து அந்த 3D டிஸ்பிளே ஃபீலே இல்லை, ரொம்ப வருத்தப்பட்டேன். இது நீங்கள் கர்வ்டு பேனல்னு சொல்லிட்டுலாம் வாங்கினாலும் கூட எனக்கு அந்த சிராக்கோட ஃபீல் இன்னி வரைக்கும் அது டெலிவர் பண்ணல அப்படின்னு ஒரு பக்கம் வருத்தப்படும் போது தான் அடுத்து என்ன பண்ணியிருக்காருன்னு இதுதான் எனக்கு இன்னும் ஷாக்கிங்காக இருந்தது. ஹானரில் Magic 4 Pro வாங்கினேன். ஓ அப்போ ஹானரில் ஃப்ளாக்ஷிப் போயிட்டாரு. சரி இதுக்கு போனாலாவது நமக்கு வந்து அந்த சிராக்கோ டிஸ்பிளே அளவுக்கு வருமானு பார்த்தா ஹை ரெசல்யூஷன் வேறு. ஹானர் Magic 4லாம் வந்து ஹை ரெசல்யூஷன் தான். என்ன ப்ராப்ளம்னா எனக்கு வந்து Nokia 8 சிராக்கோ டிஸ்பிளே ஃபீலு வரலை, அதுலேயும் வரலை. அந்த கலரு அந்த ஃபீலு வரலை. கடைசி வரைக்கும் அந்த மனுஷன் வந்து பார்த்தோன்னா அதை ரொம்ப ஃபீல் பண்ணி போட்டு வருத்தப்பட்டிருந்தார். என்ன தான் வந்து சிராக்கோ இப்படிலாம் இருந்தாலும் சிராக்கோ அளவுக்கு வந்து வேறு எந்த ஃபோனையும் என்னால் கடைசி வரைக்கும் பார்க்கவே முடியலை. இப்படி ஒரு சிராக்கோ ஃபேனா? உங்களுக்கு அடுத்தா உங்களை மிஞ்சினாரா என்னன்னு தெரியலையே. என்ன கேட்டால் மிஞ்சிட்டாருன்னே சொல்லுவேன். இந்த அளவுக்கு வந்து அவர் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டார். ரொம்ப அதாவது ஏதாவது ஒரு வேலிடான ஒரு பாயிண்ட் இருக்கணும். அந்த பாயிண்ட் ஈவன் 2 மொபைல் அவர் ஜம்ப் ஆகியுமே அந்த சிராக்கோ ஃபீல் அவர் கிடைக்கலன்னா அந்த சிராக்கோட அவுட்புட் அப்படி இருந்திருக்கு. ஆமாம், சிராக்கோட அவுட்புட் வந்து சீரியஸாக வந்து டிஸ்பிளே ஒன் ஆஃப் த பெஸ்ட். நீ தான் பார்த்தல பயங்கரமான டிஸ்பிளே. அது வந்து அந்த டிஸ்பிளே வந்து எல்லாராலையும் போட முடியுமான்னு கேட்டால் இன்னொரு சிராக்கோ தான் வந்து அதை போடணும். ஏன்னா Nokia 9 Pure நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அது நோக்கியாவே போட்டுட்டாங்க. அது சரி Nokia 9 Pure யூஸ் பண்ணியிருக்கேன், அதுவும் குவாட் பேனல் தான். பட் அதோட டிஸ்பிளே வந்து தனியாக சூப்பர் டிஸ்பிளே இருந்தாலும் சிராக்கோ மீட் பண்ண முடியல. சிராக்கோ வந்து ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் டிவைஸ். அதை வந்து மீட் பண்ணுற மாதிரி டிவைஸ் அதுக்கப்புறம் நான் பார்க்கலன்னே சொல்லுவேன். இன்னி வரைக்கும் அது ஒரு ப்ரௌட் மூமெண்ட்டு. Nokia கூட இந்த மாதிரி ஏதாவது பேசிட்டு போயிடலாம், பேசாமல் அடுத்து என்னங்க பண்ண போறீங்க அப்படின்னு கேட்டால் என்ன பண்ணி என்ன ப்ரோஜனம், ஊருக்குள்ள டிஜிட்டல் டீடாக்ஸ்னு சொல்லி ஏதாவது நான் வந்து பழைய ஃபோன்லாம் யூஸ் பண்ணது பழைய விஷயத்தை வந்து உங்ககிட்டலாம் ஷேர் பண்ணலான்னு சொல்லி டிஜிட்டல் டீடாக்ஸ்னு பேசினேன்னா பரவாயில்ல. அவன் என்னடானா மார்க்கெட்டில் எல்லாருமே வந்து ஏஐ பவர்டு ஃபோன்லாம் விட்டுட்டு இருக்கும்போது அவன் வந்து மார்க்கெட்டில் என்ன பண்ண முடியலன்னா அவனால் டச் இருக்கக்கூடிய ஆண்ட்ராய்டு டிவைஸை விற்க முடியலை, விற்க வக்கில்லைன்னு டிஜிட்டல் டீடாக்ஸ் பண்ணுங்க, என்கிட்ட பட்டன் ஃபோன் இருக்குது, ஃபீச்சர் ஃபோன் இருக்குது, ஃப்ளிப் வச்சுருக்கேன், ஒயர்லெஸ் ரேடியோ வச்சுருக்கேன்ட்டு டே ஒன்னால சரி பரவாயில்ல ஏதோ ஒன்று ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் எங்கள் வீட்டில் ஆல்ரெடி இருந்துட்டு போயிடுச்சுடா. நீ இன்னும் ஒரு 10 வருஷம் பின்னாடி முன்னாடி வாடா தானே. என்னவோ HMDன்னு அடுத்து ஏதோ லைனப் இருக்கு, பார்ப்போம். ஒருத்தர் மட்டும் ஓவரா பேசுவார் அப்படின்னா விக்கி ப்ரோவை கூப்பிட்டு வந்து பேசிட வேண்டியதான். உங்களை தான் சொன்னேன். என்னதானே பரவாயில்ல. ஓகே, ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் HTC பற்றி ரொம்ப பெருமையாக பேசியிருந்தாங்க. அப்புறம் இன்னும் நிறைய பேர் என்ன கேட்டிருந்தாங்கன்னா டைப் சி அதாவது எனக்கு IM வேணும், DAC மாதிரியான விஷயங்கள் இருந்தாலும் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்குலாம் எங்களோட கருத்து என்னென்னா ஆல்ரெடி நாங்கள் வந்து அந்த ஃபியோவை பற்றி போடும்போதே சொல்லியிருப்போம். அவங்களே டைப் சி மாடல் வச்சிருக்காங்க, அது எப்போ ஸ்டாக் வருதோ அதை வாங்கிக்கோங்க. ஏன்னா அந்த டைப் சி வாங்கினீங்கன்னா அதில் DAC இருக்க போகுது. ஆமாம், அதில் ஏகப்பட்ட மோடு வேறு இருக்குது. 4 மோடு கிட்ட கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். 5 மோடு கிட்ட வேறு கொடுத்துருக்காங்க. அதனால நீங்க அது இப்போ நம்ம அந்த DAC வாங்கினாலும் நார்மல் ஹெட்ஃபோன்ஸுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாக்ட்லி அப்படி இல்லை, அது ஹெட்ஃபோனே டைப் சி தான், DAC கிடையாது. ஓகே ஓகே, எக்ஸ்ட்ரா ஹெட்ஃபோனே டைப் சி ஹெட்ஃபோன் தான். ஃபியோவில் வரும், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த கேபிளோடய வந்துடும். ஸோ எந்த பிரச்சனையும் கிடையாது, நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். யூ கேன் லிசன் டு மியூசிக் ஹை குவாலிட்டி. ஸோ அதுதான் அதோட அட்வான்டேஜ். இப்போ எனக்கு டவுட் இருக்குது, இது கேட்கலாம்? கேளு. இப்போ நம்ம அந்த ஹெட்செட் பேர் என்னது? இது ஃபியோ JD1. அதில் வந்து 3.5 நம்ம வச்சுருக்கோம். 3.5 நம்ம வச்சுருக்கோம். அதில் வந்து மோட்லாம் மாற்ற முடியாது. முடியாது. ஆனால் அதே இதில் இது டைப் சி வாங்கினோன்னா அதில் மோட் மாற்றலாம்.
ஓகே ஓகே. அதே பட்டிலேயே கூட அந்த கேபிளை கழட்டிட்டு டைப் செய்ய மாட்ட வேண்டியதுதான். ஓ அப்படி பண்ணாலுமே மோட் நம்ம மாற்றிக்கலாம். இது என்ன ஐஎம்மோட பிகஸ்ட் அட்வான்டேஜே தானே. எத்தனை வருஷம் ஆனாலும் சரி கேபிள் நம்ம ஆல்ரெடி வரது காப்பர்னா எனக்கு சில்வர் வேணும்னு நினச்சா சில்வர், கோல்டு வேணும்னு நினச்சா கோல்டு, பிளாட்டினம் வேணும்னு நினச்சா பிளாட்டினம். அப்படின்னா ஏன் இப்படி ஒன்று பண்ணக்கூடாது? டைப் சி கேபிள் மட்டும் வாங்கி நம்ம இப்படி சொல்லல, ஐஎம் கழட்டிட்டா டிடபிள்யூஎஸ்ஸாக மாறிடணும். இருக்கா அதெல்லாம் பண்ணி 4 வருஷம் முன்னாடி பண்ணிட்டு அவன் இதெல்லாம் வேலைக்கு விளையாடான்ட்டு போயிட்டான். மோட்டரோலா மோட்டரோலா எப்படி பண்ணியிருந்தானா ஒயர்டு பட்டு கேளு. மோட்டரோலா என்ன பண்ணா ஒயர்டு பட்டில் ஒரு கனெக்டர் நட்ட நடுவில் இருக்கும். அதுலேருந்து ஸ்ப்ளிட் ஆகி 2 பட்டுக்கு போகும். அந்த கனெக்டர் ஸ்ப்ளிட் ஆகிற இடம் இருக்குல்ல, அதை பிடிச்சி இழுத்துட்டேன்னு வை நெக் பேண்டு. இப்போ அந்த நெக் பேண்டை கழட்டிட்டேன்னு வை டிடபிள்யூஎஸ். ஒரே இதில் ஒரே ப்ராடக்ட். நல்லா இருக்கு. இதெல்லாம் மோட்டரோலா அப்பயே பண்ணிட்டு வந்து அது பெருசாக சைனா மார்க்கெட்டில் திருவிழா எடுத்துகிட்டு வந்தனால நமக்கு எதுவும் கிடைக்குமானா அதெல்லாம் ரொம்ப பழசு. இனிமேலாம் அந்த ஸ்டாக் கிடைக்குமான்னு எனக்கு தெரியல. பட் இதெல்லாம் ட்ரை பண்ணாங்க. ஆக்சுவலாக ட்ரை பண்ணலாம். ஐஎம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆஸ்பெக்டில் தான் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் ஐஎம் பொறுத்த வரைக்கும். இப்போது மோட்டரோலாக்கு இருக்கிற ட்ராபேக் என்னென்னா ஒயர்ட் ஹெட்ஃபோனாகவும் யூஸ் பண்ண முடியுங்கிறது அட்வான்டேஜ். பட் அந்த பட்டுக்குள்ளே ஒரு பேட்டரி இருக்கும், அதுதான் டிடபிள்யூஸை யூஸ் பண்ண அந்த எபிலிட்டியை கொடுக்கும். ஸோ இன்கேஸ் அந்த பேட்டரி நாளை பின்ன போயிடுச்சு, அப்பயும் எனக்கு ஆடியோ குவாலிட்டி பிடிச்சிருக்குன்னா நம்ம ஒயர்டாக யூஸ் பண்ணிட்டு போயிடலாம். அது வந்து அட்வான்டேஜ். பட் அந்த பேட்டரி மட்டும் மாற்றுறதுங்கிறது இம்பாசிபிள். அது வந்து பெரிய சேலஞ்சாக இருக்கும். அது ப்ராப்ளம் இல்லை. அட்லீஸ்ட் ஒயர்டாக யூஸ் பண்ணலாம். பட் ஒயர்டாக யூஸ் பண்ணலாம். ஸோ அது வந்து மோட்டரோலாவோட அட்வான்டேஜ். ஸோ அப்படியும் ஒரு சில ப்ராடக்ட்லாம் வந்துச்சு. பார்ப்போம், அதை எங்கேயாவது தேடி பார்ப்போம். கிடைச்சா நல்லாயிருக்கும். அது கிடைச்சா இனிமேல் ரொம்ப பழசாக இருக்கும். 3 வருஷம் 4 வருஷம் பழசு. இனிமேல் பேட்டரிலாம் நிற்காது. ஓகேங்க. ஸோ இதெல்லாம் தான் கமெண்ட்ஸ் அண்ட் வேறு சில கமெண்ட்ஸோட நம்ம திரும்ப இன்னொரு பதிவில் சந்திப்போம். வரைக்கும் சிவராணி சார்க்கி பார்க்கலாம். பாய். வண்டியை விடாமல் நாள் கணக்காக சுற்றிக்கிட்டு இருக்கேன். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. என்ன ராமலிங்கம் ஆலைய பார்க்க முடியல. எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கானப்பா. மத்தவன் பேச்ச கேட்காதே, பெத்தவன் பேச்ச கேளு. யதோ யதோ கவசாக்கி, அதோ அதோ மிட்சுபிஷி, சௌபாக்கியா.